பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் 2026 ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்களும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்த தேவன் இந்த புதிய மாதத்திற்குள்ளேயும் காண உதவி செய்திருக்கிறார், பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு, கடந்த 5 மாதத்திலே நம்ம எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், இன்னல்கள், எதிர்பார்த்தது எதிர்பாராதது, பல நேரங்களிலே நாம் நன்மை எதிர்பார்த்து தீமையை அனுபவித்திருப்போம். ஒருவேளை உயர்வை எதிர்பார்த்திருக்கிற நாட்களிலே தாழ்ச்சியை நாம் பார்த்திருப்போம். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை எதிர்பாராத காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. பட் when we get into a new month, ஒரு புதிய மாதத்தில் நுழையும் பொழுதே நம்முடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில், வருடங்களில் கர்த்தர் என்னை எப்படி நடத்தப் போகிறார் ஒரு கேள்வியோடு கூட ஒருவேளை இந்த ஒலிபரப்பிலே நீங்கள் இணைந்திருக்கலாம், அல்லது செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர்மையாகவே இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை முதலாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய தியானத்தை உங்களோடு கூட நான் பகிர விரும்புகிறேன். 56ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம். 56ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். In English, then my enemies will turn back in the day when I call. This I know that God is for me. Hallelujah. This I know that God is for me. இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் அடிக்கோட்டிட்டு முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். This I know that God is for me. சங்கீதக்காரன் எந்த சூழ்நிலையிலே தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்தார் தெரியுமா? சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்த பொழுது, பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருந்த பொழுது, பக்கத்திலும் பிரச்சனை, போராட்டங்களால் நெருக்கப்படும், பிரச்சனையினால் சூழ்ந்து கொண்டிருக்கிற போராட்டங்களின் பின்தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்திலே சங்கீதக்காரன் தாவீதினுடைய விசுவாச அறிக்கை, ஒரு நிதர்சனமான நம்பிக்கையின் வார்த்தை என்ன? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். God is for me. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார், ஆனால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? Who can be against me when God is for me? பிரியமானவர்களே, அதே சிந்தனை தான். பிரச்சனை நிறைந்திருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, கர்த்தர் என் கூட தானே இருக்கிறாரு. அந்த நெருக்கத்தின் நடுவிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்த வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார் என்று நான் உள்ளமாற நம்புகிறேன். என்ன வார்த்தை? God is for me. என்ன வார்த்தை? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறிய போகிறீர்கள், இதை நீங்கள் உணரப் போகிறீர்கள், இதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இதை கற்பனை செய்வதல்ல, அல்லது சிந்தித்து பார்ப்பதல்ல, உணர்வின்படி, அனுபவத்தின்படி, செயலிலே you are going to truly experience that the God of Israel, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்க கூட இருக்கிறது ஒன்று, உங்க பட்சத்தில் இருக்கிறது. அப்பனா உங்க சைடு அவர் உங்களுக்காக வாதாடுகிற தேவன், உங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன், உங்களுடைய வழக்கறிஞராக உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் யாருக்காக நிற்பார்? அவரை அறியாத ஜனங்களுக்கா? அவரில் அன்பு கூறாதவர்களுக்கா? அவரை தேடாதவர்களுக்கா? இன்றைக்கு இந்த கடந்த மாதம் முழுக்கும் கர்த்தரை தேடின உங்கள் பட்சத்தில் நிற்காமல் கர்த்தர் யார் பட்சத்தில் இருப்பார்? அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உங்கள் பட்சத்தில் இராமல் அவர் யார் பட்சத்தில் இருப்பார்? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்த உங்கள் பட்சத்தில் இருக்காமல் அவர் யாருக்காக நிற்பார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருக்காக அநேக நஷ்டங்களையும் அநேக பாடுகளையும் சிலுவையும் சுமந்து கொண்டு வருகிற உங்கள் பட்சத்தில் இராமல் அவர் யார் பட்சத்தில் நிற்பார்? மெய்யாகவே சொல்லுகிறேன், this God is for you. கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார், உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், இதை உறுதியாய் நம்புங்கள். சங்கீதக்காரனுடைய சூழ்நிலை நம்ம கவனிக்க போகிறோம். ரொம்ப ஒரு லகுவான சூழ்நிலை அல்ல, ரொம்ப இனிமையான ஒரு
ப்ளசண்டான சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் பயங்களும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிற சமயத்திலே சங்கீதக்காரன் வாயிலிருந்து உதிர்ந்து வருகிற வார்த்தை, I know that God is for me. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பிரியமானவர்களே, சற்று இந்த சங்கீதத்துக்கு பின்னணி நம்ம பார்ப்போமானால் 56ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தில், தேவனே எனக்கு இறங்க, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறான். நான் இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்தது இந்த நாள்தோறும் என்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் ஆல் டே லாங் என்று இருக்கிறது. இப்போ ஆல் டே லாங்குக்கும் நாள்தோறுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 2-3 வசனத்தை நான் சுட்டி காட்டுறேன். 1ஆம் வசனத்தில் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்கிறான். 2ஆம் வசனத்தில் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார். அதே கருத்தை மறுபடியும் சொல்கிறாரு. 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் ஆல் டே லாங் என்று இருக்கு, தமிழில் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாக இருக்கிறது. அப்போது பிரச்சனை சூழல் என்ன? அதாவது ஆங்கிலத்தில் ட்ராம்பிள்ஸ் மீன் இருக்குது. 1ஆம் வசனம், மனுஷன் என்னை மிதித்து போடுறான். ஒரு மனுஷன், அது குடும்பமாக இருக்கலாம், வெளியாளாக இருக்கலாம், அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறான், தொழிலில் இருக்கிறான், ஏதோ ஒரு கூட்டத்தில். இந்த பிரச்சனை யார் மூலமாக வருது? போராட்டம் யார் இடத்துலேருந்து வருது? ஒரு மனுஷனிடத்துலேருந்து, அது பேய் பிசாசின் இடத்துலேருந்து. பேய் பிசாசுன்னு மனுஷனை பயன்படுத்தலாம், பட் இஸ் ஃபேஸிங் அ ரியல் ஆப்ரேஷன் ஃப்ரம் அ மேன். இப்போ பாருங்களேன், ஆல் டே லாங், நாள்தோறும்னா ஒவ்வொரு நாளும் அல்ல. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நாள் முழுக்க கரண்ட் இல்லைன்னு எப்படி இருக்கும்? நாள் முழுக்க உங்களுக்கு வெயில் அடிக்குது. அதில் இப்படி பார்த்த கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் கொடிய போராட்டம், கொடிய சோதனை நம்ம வெயிலில் சந்தித்தோம். வெப்பம் அதிகரிச்சுட்டே போகுது. அதுபோல் நாள்தோறும், நாள் முழுவதும் கொஞ்சம் கூட கேப் இல்லை. அந்த 24 மணி நேரமும் நான் பிரச்சனை சந்திக்கிறேன். 24 மணி நேரமும் சத்ருனுடைய ஒடுக்குதலால் போராடிட்டுருக்கிறேன். நாள் முழுதும் சத்ரு என்னை என்ன செய்கிறான்? என்னை ஒடுக்குறான். நாள் முழுதும் என்னோட சண்டை போடுறான். நாள் முழுதும் என்னை விழுங்க பார்க்குறான். நாள் முழுதும் என் வார்த்தையை புரட்டுறான். நாள் முழுதும் எனக்கு தீங்கு செய்யணும், என்னை அழிக்கணுன்றது அவனுடைய எண்ணமாக இருக்குது. த்ரூ அவுட் த டே இஸ் மெடிடேட்டிங். இதை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வேளை கடந்த நாட்களில், கடந்த மாதத்திலே, கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் கூட இந்த காரியத்தை சொல்லலாம், பிரதர் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்கிறேன். ஏதோ மாதத்தில் 2-3 நாள் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், என்னுடைய நாள் முழுதும் பிரச்சனையிலே போகுது. காலையில் எழுந்த உடனே பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறோம், வழியில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, தூங்க முடியல. ஸோ யூ ஆர் clogged, you are covered, you are crushed by problems, oppressions, attacks or humiliation. ஒரு பிரச்சனையை நம்ம ஒரு நாள் முழுக்க அதை நம்மளை துரத்திக்கிட்டே வருது. அந்த பிரச்சனை விட்ட பாடில்லை. உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அதிகமாகும் போது நம்ம என்ன செய்வோம்? 56ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம் வாசிக்கிறோம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்படின்னு இந்த நெருக்கம், நாளெல்லாம் நெருக்கப்படுவது, நாள் முழுவதும் நெருக்கப்படுவது, நாள் தோறும் நெருக்கப்படுவது, ஒரு சொல்யூஷன் இல்லாமல், ஒரு தீர்வு இல்லாமல், ஒரு பதில் இல்லாமல், ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது இயல்பாகவே வலிவேதனை உண்டாக்குவது மாத்திரமல்ல, கண்ணீரை கொண்டு வரும். கடந்த நாட்களிலே அலைச்சல் அதிகமாக இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில், கண்ணீர் நிறைய சிந்துனீங்க. யுவர் வாண்டரிங், ஆங்கிலத்தில் டாஸிங்னு இருக்குது. அந்த வார்த்தை அலைச்சல் எப்படி இருக்குதுன்னா டாஸிங். அதாவது எப்படின்னா, கடலில் படகு தத்தளிக்குது, இப்படி அப்படி இப்படி அப்படி, கப்பல் ஆடிட்டே இருக்குது. வாழ்க்கை எப்படி இருக்குது? அலைச்சல்கள், அலைவுபடுது. அலையிலேருந்து தான் அந்த அலைச்சல்கள் வருது. எப்படி அலையை நம்ம அப் அண்ட் டவுன் தூக்கி போடுவோமா? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அப்போ ஒரு பெரிய அலைச்சல் மாத்திரமல்ல, கண்ணீரும் கம்பலையுமா அந்த சங்கீதக்காரன் கடந்து போகிறான். ஆனாலும் சொல்கிறேன், ஆண்டவரே என் அலைச்சல் உங்களுக்கு தெரியும், என் கண்ணீரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆண்டவரே என்ன நடக்குது, அவர் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது
அவரோட கூட சண்டை போட்டு அவரை பலவீனப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தரோட சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல வர, ஒரு சண்டை 2 சண்டை, நாளெல்லாம் சண்டை போட்டால் ஒரு மனுஷன் வீக் ஆகிடுவான் இல்லையா? போராடி 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 வார்த்தையினாலே வசைபாடி சொல்லினாலே நாம் பலவீனப்படுத்தப்படுகிறோம். சங்கீதக்காரனுடைய நிலைமை அப்படி தான். அப்போ பிரச்சனையினுடைய கூறு நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதம் முழுக்க என்ன மாதிரியான பிரச்சனை? ஒரு பக்கம் எவ்ரிடே பேசி 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 சொல்லி 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 குற்றப்படுத்தி 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 காயப்படுத்தி காயப்படுத்தி நம்முடைய ஆத்மா மனமடிந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம். ரெண்டாவது, நம்ம எங்கே போனாலும் ஹி ஃபாலோஸ் மீ வேரெவர். வசனம் அப்படி தான் சொல்லுது, எங்கே போனாலும் என்னை பின்தொடர்கிறார்கள். 6ஆம் வசனம், அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அப்போது எங்கே எனக்கு நிம்மதி இல்லை. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, என் நண்பன் வீட்டுக்கு போனாலும், வேலை ஸ்தலத்துக்கு போனாலும். அப்போ இந்த சத்துரு எங்கே போனாலும் இவனுக்கு பிரச்சனை உண்டாக்க வீணப்படுகிறோம், பலவீனப்படுறார். ஒரு பக்கம் காலடியை பின்தொடர்ந்து வராங்க, they are chasing him. 3வது, நாளெல்லாம் பலவீனப்படுத்துறதோடு விட்டுறதில்லை, பின்தொடர்ந்து அவருக்கு தீங்கு செய்கிறது ஒரு பக்கம். எப்படியாவது இவன் அழியணும், எப்படியாவது, அதான் என் பிராணனை வாங்கும்படி அவர்கள் பதிவிருக்கிறார்கள். எப்படியாவது இவன் அழியணும், இவன் வளரக்கூடாது, இவனுடைய தொழில் வளரக்கூடாது, இவன் எப்படியாவது இவனுடைய கதை முடியணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம் அல்லவா? சிலர் கண்டிப்பாக அந்த பாதையில் வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரோட, என்னப்பா உங்களுடைய சங்காத்தமே வேணாம், உங்களுடைய நட்பே வேணாம், என்னை விட்டுரு, ஆளை விட்டுரு நம்ம போனாலும் எப்படியாவது நம்ம தேடி நமக்கு பிரச்சனை உண்டாக்குறவங்க நம்ம சுற்றில் இருக்க தான் செய்கிறாங்க. விதத்தில் நம்மளை சிக்க வச்சிருவாங்க. பிரியமானவர்களை, நம்ம வேண்டாம், என்னை விட்டுருப்பா, ஆனாலும் நம்மளை விக்டிமைஸ் பண்ணுவாங்க. நீ சொன்னதுனால தான் ஆச்சு, நீ செஞ்சதுனால தான் ஆச்சு, நீ தான் தவறு, நீ தான் தவறு. ஆஹா, இப்போ ஏற்பட்ட நெருக்கத்தில் ஐயோ நான் என்ன செய்வேன்? சங்கீதக்காரனுடைய நிலைமை அப்படி தான். அவங்க ஈஸியாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க. எப்படியாவது இவனுடைய எதிர்காலம் இருக்கக்கூடாது, இவனுடைய கரியர் போயிடணும், இவனுடைய ஜாப் போயிடணும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. சில சபைகளே அப்படிப்பட்ட சூழல் நம்ம காணப்படுது. எல்லா சபைகளும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இஸ் சரவுண்டட் பை எனிமீஸ். இந்த பின்னணியிலே தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பிரியமானவர்களே, அந்த அறிவு அவனை விடுவிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்றைக்கு 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, உணர்வு, அனுபவம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பல நேரங்களிலே நாம் பிரச்சனையிலும் போராட்டத்திலையும் சிக்கி அமிழ்ந்து போவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? Because of a lack of knowledge, understanding and feeling and experience that God is for us. கர்த்தர் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம் அறியவும் புரிந்து கொள்ளவும் தவறுகிறோம். பிரியமானவர்களே, சத்துரு அந்த இடத்துல தான் நம்மை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே சத்துரு, தேவன் உங்க பக்கத்துல எல்லாம் இருக்கலைங்க அப்படின்ற பொய்ய சொன்னதுனால, இல்லை தேவன் எங்களுக்காக இருக்கிறார், எங்களுக்கு தேவையானதை கொடுப்பார் என்று ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அந்த ஸ்தானத்தில் நின்றிருப்பார்கள், ஆனால் அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படுவது பிசாசினுடைய பொய்கள். என்ன? தேவன்லாம் கூட இல்லப்பா, தேவனும் பட்சத்தில் இல்லப்பா. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உறுதி செய்யக்கூடிய சத்தியம் என்ன? டோன்ட் வரி, காட் இஸ் ஃபார் யூ. கவலைப்படாதீங்க, தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். யோபு 19:25 யோபு சொல்லுகிற காரியம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட அறிவு பாருங்க. பிரச்சனை, போராட்டம், சோதனையின் உச்சத்தை சந்தித்த யோபு, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த யோபு, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாத்தையும் இருந்து இப்போ தானே வியாதியில் இருக்கிறார்.
உடம்ப அவர் ஒரு தேங்காய் மட்டையில் சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. கொடிய வியாதி. மனைவி ஒரு பக்கம் நீ சபிச்சு தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். அங்கே வந்த நண்பர்கள் அவங்களுடைய ஆலோசனை அவனுக்கு ஆறுதலாக இருக்கவில்லை. இந்த சூழலிலே யோபுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த அறிவு நமக்கு வேணும். பிரியமா, அந்த அறிவு தான் நம்மளை விடுதலையாக்கும். பல நேரங்களிலே தேவன் யார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய முடியும், என்ன செய்வார் என்கின்ற அறிவும் உணர்வும் நமக்கு இல்லாமல் போவதான், அல்லது அந்த அறிவையும் உணர்வையும் சத்துரு பிசாசானவன் பிடுங்கிக் கொள்வதால், அதை நம்முடைய சிந்தையிலிருந்து பிடுங்கி எரிந்து போடுவதால் நாம் பயப்படுகிறோம், நாம் கலங்கி போகிறோம். பல நேரங்களில் கர்த்தர் இடைப்பட்டு ஐ எம் வித் யூ என்று காண்பிக்கிறார். சொல்லிலும் செயலிலும் வல்லமையிலும் வெளிப்படுத்துகிறார். பட் ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனது நமக்கு இல்லாமல் போகிறதுனால, கவலையிலும் பயத்திலையும் நாம் சூழ்ந்து போவதனால, பாருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதனால நான் பயப்பட மாட்டேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ பயம் எப்போ வரும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறியாமலும் உணராமலும் போகும் பொழுது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோமா? தி பீப்புள் பெரிஷ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் ரெவலேஷன் என்று ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது. வெளிப்பாடு இல்லாததினாலே, அறிவு இல்லாததினாலே, தேவனை பற்றிய அறிவு குறைபடுகிறதுனாலே தானாகவே அவங்க அழிவுக்கு பாதையில், ஒரு வீழ்ச்சியின் பாதையில் போகிறாங்க. பிரியமானவர்களே, ஆனாலும் சங்கீதக்காரனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய பிரகடனம் எப்படி இருக்கிறது? உம்மை நோக்கி நான் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சுவாரஸ்யமான காரியம் என்ன, இந்த அறிவு எப்பேற்பட்டதான ஒரு இன்ஸ்டன்ட் விடுதலை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் நாள்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் போராட்டம், சொல்லப்போனால் நாள் முழுக்க போராட்டம், நாள் முழுக்க நான் ஒடுக்கப்படுறேன். ஆனால் அவனுக்கு, சங்கீதக்காரனுக்கு ஒரு அறிவு வருகிறது, நான் கர்த்தரை கூப்பிடலாம், கர்த்தரை கூப்பிடு. ஏன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹீஸ் மை, அவர் எனக்கு உதவி செய்யதான் இருக்கிறாரு. நான் அதையே நான் டேப் பண்ணலை, அதையே நான் யூஸ் பண்ணலை, அதையே நான் கேட்கலை. ஆஹா, இப்போ நான் ஆண்டவரை கேட்க போகிறேன், ஆண்டவர்கிட்ட முறையிட போகிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன். அந்த அறிவு அவருக்குள்ளே ஒரு ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊந்துதலை கொடுக்கும் பொழுது, ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? கூப்பிடும் நாளிலே. அப்படின்னு அர்த்தம் 10 நாள் அல்ல, 15 நாள் அல்ல, 20 நாள் உபவாசம் போட்டல்ல, உபவாசம் செய்கிறது தவறல்ல. ஆனால் இங்கே என்ன அந்த ரிசல்ட் நீங்கள் கவனிக்கணும். Then my enemies will turn back in the day. கூப்பிடும் நாளில் தீர்க்க தரிசனமாய் உங்களை நோக்கி நான் வெளிப்படுத்த விரும்புகிற, கட்டவிழ்க்க விரும்புகிற, ரிலீஸ் பண்ண விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 5 மாதங்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, எப்படி கூப்பிட்டீங்களோ எனக்கு தெரியாது, அது எப்படி அவரை குறித்த அறிவு உங்களுக்கு இருந்ததோ நான் அறியேன். பட் திஸ் மந்த், the month of June, ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே, அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்கு எட்டாத உயர்ந்திடலாக எத்தனையோ காரியங்களை அவர் எனக்கு அறிவிப்பார், எனக்கு எட்டாத காரியங்களை அறிவிப்பார். when I call him in the day of trouble, என் ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான காரியத்தை அவர் எனக்கு அறிவிப்பார். பிரியமானவர்களே, அதே சிந்தனை தான் அவரை நோக்கி கூப்பிடும் நாளிலே. இதே சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். 56ஆம் சங்கீதத்தினுடைய முற்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் ஒரு பக்கம் அவருடைய நாட்கள்லாம் பாருங்களேன், ஒரு பக்கம் நாள்தோறும் சத்துருக்களால் ஒடுக்கப்படுகிறார். அவர் மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தில் நான் பயப்படுகிற நாளில், ஒரு பக்கம் நாள் முழுக்க பயம், நாள் முழுக்க சத்துருவின் ஒடுக்குதல். ஆனால் ஒரு நாளிலே அவருக்கு ஒரு அறிவு வருகிறது. என்ன அறிவு? God is for me. அட, எனக்கு உதவ ஆண்டவர் இருக்கிறாரே, எனக்காக வழக்காட ஆண்டவர் இருக்கிறாரே, என் நீதி செய்ய ஆண்டவர் இருக்கிறாரே, நான் ஏன் கவலைப்படணும்? அந்த அறிவோடு கூட கர்த்தரை கூப்பிடுகிற நாளிலே சத்துரு பின்னிட்டு திரும்புகிறான். இயேசுவின் நாமத்தில் எத்தனை சத்துருவங்களை பின்தொடர்ந்து வராங்க. பிரியமாக இந்த சத்துருன்னு சொல்லும்போது எழுத்தின்படியான ஆளாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பணப்பிரச்சனை என்ற சத்ருவா,
வியாதி என்ற சத்துருவா, சமாதான கேடு என்ற சத்துருவா, பிரிவினை என்ற சத்துருவா, எங்கே போனாலும் போராட்டமா, எங்கே போனாலும் வறட்சியா, எங்கே போனாலும் பிரிவினை, எங்கே போனாலும் சண்டையா, ரொம்ப ஒடுக்குதா அந்த பிரச்சனை, ரொம்ப நெருக்குதா, உங்களை பிழியுதா? ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் அல்ல, வேறு விஷயங்கள் இருக்கலாம். இட் குட் பி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பீஸ் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். தேர் ஆல் ஃபாலோயிங் யூ லைக் எனிமீஸ். But today when you call unto the Lord with a hope, with belief and trust that God is for me, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட அவர் கூப்பிட்டு தான் பாருங்களேன். அந்த அறிவின் நிச்சயத்தோடு கூப்பிட்டு பாருங்களேன். 2 நாள் 3 நாள் அல்ல, கூப்பிடுகிற நாளில் once again I prophetically declare, இன்றைக்கு கூப்பிடுங்க. இன்றைக்கு சத்துரு பின்னிட்டு திரும்புவதை நீங்கள் பார்ப்பீங்க. when you call today, not tomorrow, when you call today, you will see enemies turning away, turning back. ஏட்டியோட அம்புகளோட வந்தவங்க துண்டை காணும், துணியை காணும், உங்களை விட்டு தறிகட்டு ஓடி போவாங்க. பிரியமானவர்களே, இது எழுத்தின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள இன்றைக்கு நாம் தேவனுடைய 3 நாமங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சத்தியம் என்ன? நம்ம அறிந்து கொள்ளுகிற, படித்து வருகிற சத்தியம் இல்லை. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஒரு நெருக்கமான காலகட்டத்தில், என்னுடைய போராட்டத்தின் காலகட்டத்தில், வேதத்தில் கர்த்தருடைய 3 நாமங்களின் அடிப்படையில் விசேஷமாக ஒரு பெண்மணி, ஒரு கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் we are going to understand this more. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய 3 குணாதிசயங்களின் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அவர் எல் ரோஹி, அவர் என்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். This is the knowledge you should have, that you worship a God who sees you. His eyes are not closed. இரண்டாவது, அவர் எல் ஷமா. எல் ஷமா என்று சொல்வது வேறொன்றுமில்லை, அவர் எனக்கு செவி கொடுக்கிற தேவன், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற God who hears. God who sees and God who hears. Hallelujah. மூன்றாவதாக எல் ஈரே அல்லது ஜெகோவா ஜைரே அல்லது யாவே ஈரே என்று சொல்லலாம். அப்படின்னா என்ன பொருள்? God who provides. என் தேவைகளை சந்திக்கிற தேவன். இந்த தேவன் யார்? அவர் எல் ரோஹியாய் இருக்கிறார். இந்த தேவன் யார்? அவர் எல் ஷமாவாய் இருக்கிறார். இந்த தேவன் யார்? அவர் எல் ஈரேவாய் இருக்கிறார். அவர் God who sees, God who hears and God who provides. அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன், மூன்றாவதாக உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவினால் நீங்கள் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். God is for us. உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் உங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். The God who is for you, you should say, the God is for me. He is El Rohi. The God who is for me, He is El Shama. The God who is for me, He is El Ire. Hallelujah. பிரியமானவர்களே, ஆம், இந்த தேவன் உங்களை கண்டும் உங்களை கேட்டும் உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 நாமங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அபலை பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவிதமான நெருக்கடிகளையும் ஒடுக்குதலையும் ஒரு தாழ்ச்சியையும் சந்தித்த ஒரு அருமையான பெண்ணனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம்? தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு கதாபாத்திரத்திலே இந்த பெண்மணி எப்படி தேவன் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால், அனுபவித்தால் என்பதை சுருக்கமாக நான் தியானிக்க போகிறோம். இந்த 3 நாமத்தின் பின்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்லது தேவ தன்மைகள், தேவ குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களிலே தெளிவாய் வெளிப்படும் என்பதை நான் தீர்க்க தரிசனமாக அறிவிக்க விரும்புகிறேன்.
உங்களுடைய தேவனை எல் ரோஹியாக, எல் ஷமாவாக, எல் ஈரேவாக நீங்கள் அறிவது மாத்திரமல்ல, அனுபவித்து உணர்ந்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே சுதந்தரிப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, அடிமை பெண் ஆகாரை குறித்து தான் நான் இங்கே பேசிக்கொண்டு வருகிறேன். அவர்களே, இந்த ஆகார் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன், ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் காலம் தாமதமாகும் பொழுது இந்த சாரா என்ன பண்ணுகிறார், அவர்களுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமோடு சேரும்படி அவள் தான் அந்த பரிந்துரைக்கிறது. சாராள் தான். ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 முக்கியமான சம்பவங்கள் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையில் அவள் சந்தித்த போராட்டமான 2 சூழலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த 2 சூழலிலேயும் தேவன் இந்த 3 நாமங்களின் வெளிப்பாடாக அவளுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டாள் என்பதை தான் நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆம், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்கிறேன்? அவர் என்னை பார்க்கிறார், என்னை கேட்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது தானா வந்த ஆபிரகாமுடைய குடும்பத்திற்குள்ள வரல, அவ சாராளால் அழைக்கப்படுகிறான். ஆனால் பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் சாராள் மலடியாக இருக்கிறான், ஆகாருக்கு இப்போ பிள்ளை உண்டாகுது. இப்போ ஆகார் குழந்தை, தன்னுடைய வயிற்றில் குழந்தை சுமந்துட்டு இருக்கிறா. ஆனால் என்னமோ பிரச்சனை, அந்த அவங்களுடைய எஜமாட்டி, அவங்களுடைய சாராளுடைய ஒடுக்குதலோ அவன் நடத்துகிற விதத்தினாலேயோ இவன் ரொம்ப சோர்ந்து போகிறா. யார்? ஆகார். சோர்ந்து போனதுனால இதுக்கு மேலே என்னுடைய எஜமாட்டியோடு கூட என்னால் இருக்க முடியாது, ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வெளியே வந்துடுறான். அப்போ தேவன் ஆகாரை சந்தித்து, இல்லைம்மா நீ திரும்ப போகணும்னு சொல்லிட்டு ஆகாரை திரும்பி அனுப்பி விடுறாரு. சில நாட்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது. இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் பிறந்த பல மாதங்கள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை ஆபிரகாம் சாராளுக்கு பிறக்கிறது, ஈசாக் என்ற பிள்ளை. அப்போ ஒரே நேரத்தில் ஈசாக் இஸ்மவேலும் வளர்றாங்க. முதலாவது சம்பவம் ஆதியாகம் 16, இன்னொரு சம்பவம் ஆதியாகம் 21 நம்ம வாசிக்கிறோம். இது 2வது சூழலில் இப்போ என்ன நடக்குது? இப்போ மறுபடியும் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகுது. இப்போ சாராள் நேரடியாக இல்லை, இதுக்கு மேலே அதாவது ஆகாருக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம கூட இருக்க முடியாது, அதனால் அனுப்பி விட்டுடுங்க. என்ன பிரச்சனையோ தெரியல. அப்போ இது கேட்ட ஆபிரகாமுக்கு வருத்தம் தான். தனக்கு பிள்ளை பெற்றுக் கொடுத்த அந்த அடிமை பெண்ணை எப்படி அனுப்புறது? கிட்டத்தட்ட மனைவி மாதிரி தானே, தன்னுடைய சொந்த வாரிசு ஆயிடுச்சு, தன்னுடைய கர்ப்ப பிறப்பான இஸ்மவேலை எப்படி அனுப்புவேன்? ஆனால் வேறு வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் அதை மனைவி சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லும் பொழுது ஆகார் தனித்து அனுப்பிவிடப்படுகிறாள். தன்னுடைய மகன் இஸ்மவேலோடு கூட அனுப்பிவிடப்படுகிறாள். அப்போது ஆபிரகாம் ஆகாரிடத்தில் ஒரு துருத்தியில் ஒரு சின்ன வாட்டர் பேக்கில் மட்டும் தண்ணியை கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த மாதிரி வனாந்தரத்தில் அலைந்து திரியிறாங்க, என்ன போங்க பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது அந்த தண்ணி எம்டி ஆகுது. அப்போ ஒருவேளை இந்த குழந்தை மரித்து போகுமோ, இந்த குழந்தை தன்னுக்கு இப்போ இருக்க 13-12 வயது இருக்கும். ஆனால் வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. தாகத்தினால நான் வறண்டு போய் இந்த பிள்ளை செத்துருவானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் வேதனைப்படும் பொழுது பிள்ளையினுடைய அழுகுரல் கேட்டு மறுபடியும் தேவனானவர், கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு தோன்றி, இல்லை அந்த பிள்ளைக்கு நான் ஒரு தண்ணீர் ஊற்ற வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாகத்துக்கு தண்ணீரும் கொடுத்து இந்த பிள்ளை பெரிய ஜாதி ஆவான்றத வாக்கு தத்தத்தையும் உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு பின்பாக இஸ்மவேல் வளருகிறான் என்பது வரலாறு. பிரியமானவர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நல்லா கவனிங்க. ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகார் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பெறப்போகிறவள் அல்ல. அந்த ப்ராமிஸ்ட் ஹியருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சந்ததி, பிற ஜாதின்னு சொல்லலாம். இல்லை, அவள் அடிமை பெண், அவள் காணியாட்சிக்கு புறம்பானவள். ஆனாலும் அடிமை பெண் பிள்ளை இது இவங்களுடைய திட்டம். அந்த பிள்ளை பிறக்குது. ஆனால் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே 2 சம்பவம். ஒரு முறை தன்னுடைய நாச்சியாருடைய தொல்லை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. அப்போது அவளுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அவள் வெறுத்து போய் அப்செட் ஆகிட்டு தற்கொலை கூட செய்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவளையும் அந்த பிள்ளையும் பாதுகாத்து வீட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அடங்கி இருக்கிறாள். சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது திக்கு தெரியாமல்
தருமாறும் பொழுது, இந்த முறையும் அந்த பிள்ளை சாகக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவளையும் அந்த பிள்ளையும் காப்பாற்றுகிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் சிந்திக்க வேண்டும், இதை உணர வேண்டும். திஸ் இஸ் வாட் இஸ் அ நாலேஜ் ஆஃப் காட் தட் யூ அண்ட் ஐ ஷுட் ஹேவ். எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும்? ஒரு அடிமை பெண் ஆகாருக்கு தேவன் இவ்வளவு கரிசனையோடு கூட இறங்கி அடிமை பெண்ணுடைய பிள்ளைக்கு தேவையான ப்ரொவிஷனையும் கொடுத்து அந்த பிள்ளையை பாதுகாப்பாரானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் ஆபிரகாமின் சந்ததியாகவும் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய அழுகுரலை கேட்டு நமக்கு தேவன் இறங்காதிருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகாரை குறித்ததான திட்டம், ஆகாருடைய பிள்ளை குறித்ததான திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை இருக்க வேண்டிய இடம் என்பதையும் என்ன என்று சுட்டி காட்டினார். அந்த காலம் நிறைவேறும் மட்டும் அவளுடைய ப்ரொவிஷனையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை மரித்து போகாமல் பிள்ளைக்கு தேவையான தண்ணீர் என்கின்ற ஆதாரத்தையும் அந்த வனாந்திரத்திலே தேவன் அந்த மகளுக்கு உண்டாக்கி கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகாரின் அழுகுரலை கேட்டு கர்த்தர் ஒரு நன்மையை ஆகாருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை காட்டிலும் மிகுதியாய் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஐ நோ தட் காட் இஸ் ஃபார் மீ. இந்த தேவன் எனக்காக இருக்கிறார். 3 நாமங்களிலே நாம் அதை தியானிப்போம். முதலாவது எல் ரோஹி. ஆதியாகமம் 16:7 கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. அங்கே முதல் சூழ்நிலை இது. 16:7 இன்னும் பிள்ளை பிறக்கலை, வீட்டை விட்டு ஓடி வந்துடுறான் ஆகார். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் அவளை குறித்து தான் ஒரு நோக்கம், அந்த பிள்ளை குறித்து தான் எதிர்காலம் இருக்குது. அங்கே தேவன் அவளை காண்கிறார். பிரியமானவர்களே, a God is somebody who sees. இங்கே நான் அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை, முக்கியத்துவப்படுத்த விரும்புகிற வார்த்தை கண்டு. யார் கண்டு என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது? காண்கின்ற தேவன். அந்த சூழ்நிலை அதை தான் சொல்கிறேன், என்னை கண்டவரை நான் கண்டேன். அங்கே தான் அந்த தேவனுக்கு அந்த பெயரை ஆகார் வைக்கிறார். இஸ் எல் ரோயி, என்னை கண்டவரை நான் கண்டேன். கண்டவர்னா என்ன? உன் சூழ்நிலையை காண்கிறார். வேதத்தில் பல வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலையும் நாம் பார்க்கிறோம். அவளுடைய விசுவாசத்தை கண்டு அவளை குணமாக்கினார். அவளுடைய துக்கத்தை கண்டு, அந்த நாயினூர் விதவினுடைய அழுகையை கண்டு, அந்த திமிர்வாதக்காரனுடைய பாடுகளை கண்டு, அந்த பிசாசு பிடித்தவனுடைய வேதனையை கண்டு, அந்த முடவனுடைய சூழ்நிலையை கண்டு. பிரியமானவர்களே, கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அவர் நம்மை காண்கின்ற தேவன். அவர் எல் ரோயி என்பதை இந்த மாதத்திலே, இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வானத்தை பூமி படைத்த தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு இருப்பவர் அல்ல. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் ஆதியாகமம் 16:7 14 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதை வாசித்து காட்ட நேரமில்லை. அங்கேதானே தேவன் ஆகாரை கண்டு, நீ மறுபடியும் உன் நாச்சார் இடத்திற்கு போ. இப்போ இன்றைக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தட் வாஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் ஹேகார் தட் டே. அவளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தாங்க முடியாமல், துக்கம் தாழ முடியாமல், போராட்டத்தை தாங்க முடியாமல், நெருக்கடி தாங்க முடியாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே போவேன்? கர்த்தர் அவளை ப்ரிவென்ட் பண்ணுறார். கர்த்தர் அவளை ஸ்டாப் பண்ணுறாரு. இனி எங்கே போக வேண்டாமா, நீ எங்கே நிற்க வேண்டாமா, நீ திரும்ப போ. நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன், உன் பிள்ளை குறித்த பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, எங்கே ஆர் யூ ஹெல்ப்லெஸ், ஆர் யூ டைரக்ஷன்லெஸ், ஆர் யூ ஹோப்லெஸ்? இங்கே வந்துட்டு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் என்ன போகிறதுன்னு தெரியல. உங்களை பார்க்கக்கூடிய அன்றைக்கு யாரும் பார்க்க முடியாது. ஆபிரகாமை விட்டு வந்தாச்சு, சாராயை விட்டு வந்தாச்சு, குழந்தையும் வயிற்றில் இருக்குது.
nobody to see but God saw her. இன்றைக்கு உங்கள் சூழலை யாரும் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறான். உங்களுடைய நெருக்கடி, உங்கள் போராட்டம், உங்கள் தேவை, உங்கள் கஷ்டம், உங்கள் வியாதி, உங்கள் வேதனை, உங்கள் வலிகள். Maybe there is nobody who can see. பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் அடுத்த விஷயம், பார்க்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இல்லை. வேறு தேசத்தில் இருக்கிறான், வேறு ஊரில் தனிமையாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, தனித்து சென்ற ஆகாரை தேவன் கண்டார். அதுதான் சொல்ற, என்னை கண்டவரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஏன் தேவன் அவளை கண்டு அவளை திடப்படுத்தி திரும்ப போன்னு சொன்னார்? ஏன்னா அவளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ப்ராஃபட்டிக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை காண்கிறார். ஏன் காண்கிறார்? பார்த்துட்டு அப்படியே போகும்படியா, இல்லை ஒரு ஆடியன்ஸாக, ஒரு பார்வையாளராக இருக்கும்படியா? இல்லை பிரியமானவர்களே, உங்களை குறித்து ஒரு நோக்கம் என்று எரேமியா 29:11, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ், உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தே ஆர் பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் நாட் ஃபார் ஈவில். தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு இஸ்மவேலை குறித்த திட்டம், ஒரு ஆகாரை குறித்த திட்டம் நிறைவேறாமல் போகக்கூடாது என்று அவர்களை வனாந்திரத்தில் பிடித்து நின்று அவர்களை பாதை திருப்பின தேவன் இந்த மாதத்தில் உங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். எந்த நெருக்கடியில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களை தைரியம் ஊட்டட்டும். இந்த நாமம் உங்களுக்குள்ளே ஒரு மிகுந்த தைரியத்தை, விசுவாசத்தை ஏற்படுத்தட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காண்கின்ற தேவன், கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. அவர் என்னை காண்கின்ற தேவன். நிச்சயமாகவே அவர் உங்களை காண்கின்றார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆகாருடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது போல ஒரு பெரிய திட்டம், நோக்கம், தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருப்பதற்கு முன்பாக ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு போராட்டத்தின் பாதையிலே நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும். அன்னத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்ல. அன்றைக்கு ஆகார் சுமந்து கொண்டிருந்த கரு, அந்த குழந்தை அழிவை சந்திக்கவில்லை. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தரிசனங்கள், திட்டங்கள், யோசனைகள், பிளான்ஸ், there is something which you are conceiving. அதாவது ஒரு குழந்தையை கன்சீவ் பண்ணது போல ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு ஊழியத்தை நீங்கள் உங்கள் வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு யோசனை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் பெற்றெடுக்க முடியுமா? என்னால் இது போக முடியுமா? இதை பர்த் பண்ண முடியுமா? இது என்ன செய்வேன் அப்படின்ற சூழலில் இருக்க வேண்டிய சூழல் இருக்க முடியாமல் நீங்கள் புறப்பட்டு ஓடும் பொழுது கர்த்தர் தாமே அங்கே உங்களை சந்தித்து உங்களை காண்கின்ற தேவனாய் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அந்த திட்டத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி உங்களை திரும்ப அனுப்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் அவருடைய குறித்ததான திட்டங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறு மட்டும் அவருடைய கண்கள் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஈவன் டுடே காட் சீஸ் யூ. என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எல் ரோஹி, காட் ஹூ சீஸ். தேவனின் இது நிமித்தம் நான் என்ன அறிகிறேன்? தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். Because of this I know that God is for me. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அடுத்ததாக அவருடைய நாமம் என்ன? எல் ஷமா. ஆதியாகமம் 16:11 இதே சம்பவத்தினுடைய இன்னொரு வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். பாருங்களேன், பியூட்டிஃபுல். அந்த குழந்தையினுடைய பேர் என்ன தெரியுமா? உன் அங்கலாய்ப்பை கேட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. Isn't it interesting? அதுதான் எல் ஷமா. எல் ஷமா மீன்ஸ் காட் ஹூ இஸ். அந்த எல் ஷமா தான் இஸ்மவேல் அப்படின்ற ஒரு வேறு விதத்தில் அழைக்கப்படுகிறது. நம்முடைய தேவன் யார்? அவர் காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கின்ற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. புதிய ஏற்பாட்டில் பர்த்திமேய் என்கின்ற ஒரு குருடன், அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான். அந்த பக்கமாக இயேசு போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு, அவன் பார்க்க முடியாது. இயேசு பார்க்கலாம், ஆனால் அவனால் இயேசு பார்க்க முடியாது. கேள்விப்பட்டதும் அவனால் முடிந்தது என்ன? கத்துறான், சத்தம் போட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அப்போ பெரிய கூட்டம் போகுது. சீஷர்கள் அமைதியார் அவனை வந்து அதிர்ச்சி குவாய்ட்டாருன்றாங்க. இன்னும் அதிக சத்தத்தோடு கூட அவன் கூப்பிடும் பொழுது
அந்த சத்தம் அவருடைய காதுகளை எட்டி, he doesn't pass by, அவர் கடந்து செல்லலை, அங்கேயே நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு செவி மடுக்கிறவர் அல்ல, செவி திறந்து கேட்கிறவர். செவியை மூடிக்கொள்பவர் அல்ல, செவி சாய்க்கிறவர், செவி கொடுக்கிறவர். எல்ஷமா, காட் ஹூ இயர்ஸ். அவனை அதைரியப்படுத்தினாங்க, ஆனால் அதிகமாக கத்துனான். இந்த மாதத்தில் நமக்குண்டான தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு சங்கீதக்காரன், அவனுக்கு என்ன நம்பிக்கை? அவரை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இன்றைக்கு இரண்டாவது சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, அவர் கேட்கின்ற தேவனாகவும் இருக்கிறார். நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஈசாக்கனுடைய ஆகாரனுடைய சம்பவத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். இது நம்ம எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 21 அதிகாரம் 8 21 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இங்கே நடக்குது. இங்கே என்ன நடக்குது? இது பிள்ளை வளர்ந்த பின்பு, நான் ஏற்கனவே சொன்னது போல் செகண்ட் ஸ்டேஜில் ஆண்டவரை அனுப்பபடியாக சொல்ல அனுப்பிடுறாப்புல. அப்போ நம்ம 21 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அந்த பிள்ளை தாகத்தினாலே அவன் எங்கே இறந்து போயிடுமோ, குழந்தை இறந்து போயிடுமோன்னு சொல்லும்போது கர்த்தர் எப்படி இடைபடுகிறார்? ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய சத்தத்தை கேட்டார்னு கூட அங்கே போடப்படலை, பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். 1 அதிகாரத்தினுடைய 15 வசனத்தில் வாசிக்கிறோம், துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்த சத்தமிட்டு அழுதாள். அவள் விண்ணப்பிக்கல, அவளும் அழுறா. தேவன் பிள்ளையினுடைய, அவன் தாகம் தாகம் தாகன் கத்துது. பிள்ளை சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். Hallelujah. God heard the voice of the child. God heard the cry of Hagar. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு பிரச்சனை என்ன, அவளுடைய சவால் என்ன? அவளுடைய பிள்ளையை காப்பாற்றணும். பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்குது, தன்னால் ஒன்றும் செய்ய முடியல, அழுகிறாள், கூக்குரலிடுகிறாள், முறையிடுகிறாள். இவள்தான் தேவனை எல் ரோயி என்று கண்டவள். இவளுடைய பிள்ளையினுடைய பெயர் தான் எல்ஷமா, அது இஸ்மவேல். மறுபடியும் அவர் எல்ஷமாவாக, கேட்கிறவராக, காண்கிறவர் மாத்திரமல்ல, கூக்குரலை கேட்கிறவராக, பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கிறவராக அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளணும், நான் ஜெபிக்கிறதெல்லாம் எங்கள் கூறிய தாண்டலைங்க. எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ கேட்டு பார்க்குறேன். அன்றைக்கு வனாந்திரத்தில் ஒரு அடிமை பெண்ணுடைய அழுகை தேவன் கேட்டு இடைப்பட முடியுமானால், இன்றைக்கு உங்களுடைய வீட்டு தனி அறையில், உங்களுடைய காலங்களில் உங்களுடைய படுக்கை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட தலையனை நினச்சிட்டு இருக்கீங்க, அழுது 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 ஆகாரை போல் நீங்கள் அழுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கல. இல்லை பிரியமானவர்களே, அவர் யார்? அவர் எல்ஷமா, கேட்கிற தேவன். உங்களுடைய அழுகையும் கேட்கிறார், அழுக முடியாமல் உங்களுடைய விம்மலையும் கேட்கிறார், உங்களுடைய குமுறலையும் கேட்கிறார், உங்களுடைய முனகலையும் கேட்கிறார், உங்களுடைய பெருமூச்சையும் கேட்கிறார். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அன்றைக்கு ஆபிரகாமால் மறுக்கப்பட்டவள், ஆபிரகாமுக்கு அந்த சத்தம் கேட்காது. சாராய் அனுப்பிட்டா, சத்தம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாமோ சாராளோ அவளுடைய துக்கத்தை அழுகை கேட்க முடியாத நிலையிலே கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். நான் சொல்கிற காரியங்களுக்கு விளங்குதா பிரியமானவர்களே? இன்றைக்கு உங்களுடைய அழுகையை கேட்கவோ புரிந்து கொள்ளவோ உதவி செய்யவோ மனுஷர் இருக்கலாம், இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், இல்லது மனுஷர் இல்லாமலே கூட போகலாம். மேபி யூ ஆர் ஐசோலேட்டட். உங்கள் வெளியில் அழ முடியல, அழுதா அது ஒரு தைரிய குறைவுன்னு நினச்சிப்பாங்க. ஒரு ஆணை உங்களால் அழ முடியல, ஒரு பெண்ணாகவும் உங்கள் அழுகை நீங்கள் அடக்கி கொள்கிறீங்க. பட் யூ ஆர் க்ரைங் இன்சைட், யூ ஆர் வீப்பிங் இன்சைட். உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை பல நேரங்களில் உங்களுடைய எப்படி ஆபிரகாம் இக்னோர் பண்ணிவிட்டு அனுப்பிட்டாரோ, இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டு அனுப்பிட்டார். இன்றைக்கு மனுஷரை நீங்கள் கூப்பிடுறீங்க, எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறீங்க, பதில் இல்லாமல் போகலாம். மக்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் போகலாம். ஆனால் சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரின் பட்சத்தில் இருக்கிறார்.
அவர் எனக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்வார்? கூப்பிடுகிற நாளிலே சத்ரு பின்னிட்டு திரும்பினார்கள். அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஹீஸ் எல்ஷமா, ஜபத்தை கேட்கிற தேவன். மெய்யாகவே அவர் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அதே சம்பவத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கிற 21ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். He is எல் இரே, God who provides. அன்றைக்கு அவளுடைய தேவை என்ன? தண்ணீர். துருத்தியில் இருந்த தண்ணீர் காலி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? தண்ணீர் துறவையே, ஒரு ஊற்றையே காணும்படி தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அங்கே தான் இருந்திருக்கு அந்த ப்ரொவிஷன், அங்கே தான் இருந்திருக்கு. இன்றைக்கு இஸ்மவேலுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றை திறந்து தந்தவர். ஆச்சரியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ப்ரொவிஷனை ஆகாருடைய பிள்ளைக்கு தேவன் அந்த வனாந்திரத்திலே உண்டாக்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வனாந்திரத்திலே நமக்கு தேவைகளை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உண்டாக்குகின்ற தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த 5 அப்பம் 2 மீனுடைய சம்பவத்தில் வனாந்திர பூமியாக தான் இருந்தது. 5000 பேருக்கு அதிகமானோர் புருஷர்கள் கூடி வந்திருந்தார்கள். அங்கே சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் அந்த வனாந்திரத்தில் இருந்த 5 மீன் 5 அப்பம் 2 மீனை வைத்துக்கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவருக்கும் போஷித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார்? He is எல் இரே, God who provides. முடியாத, ஆகாத வனாந்திரத்தில் எங்கே நீர் ஊற்று உண்டாக்கினாரே, வனாந்திரத்தில் எங்கே சாப்பாடு கொடுத்தாரே. மைடிய பிரதர், மைடிய சிஸ்டர், அன்பான சகோதரனை சகோதரி, இன்றைக்கு நீங்கள் போகிற பாதை ஒரு விதமான வனாந்திர பாதையாக இருக்கா? வனாந்திர வழியாக இருக்கா? வனாந்திர வாழ்க்கையாக இருக்கா? சுகத்திலேயோ இல்லை பொருளாதாரத்திலேயோ இல்லை சமாதானத்திலேயோ ஒரு வறண்ட வாழ்க்கையாக போயிட்டுருக்கா? எதிர்பார்க்கறது நடக்கலை, கேட்குறது வரலை, நாங்கள் ஜபிக்கிறது நடக்கலை. ஐ யூ கோயிங் த்ரூ வெரி 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 ட்ரை ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸில் இது வனாந்திரத்தில் எங்கே நடக்கும்? இந்த வறண்ட வாழ்க்கையில் ஒரு நன்மை வருமா? இந்த வறண்டு போன நிலையில் ஒரு அற்புதம் நடக்குமா? கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்மளால் செய்ய முடியுமா? வருமானத்திற்கு வழியே இல்லை, பிள்ளைகளை நாம் அந்த கல்லூரியில் படிக்க வைக்க முடியுமா? இருந்த சேமிப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு, என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? பல தேவைகள், பல காரியங்கள். வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ கையில் பணம் இல்லை, வேலை போச்சு, வருமானம் போச்சு, இதை கட்டி முடிக்க முடியுமா? மலை போன்ற சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் பிள்ளையினுடைய தேவை, உங்கள் வீட்டு தேவை, உங்களுடைய வீட்டை கட்டக்கூடிய காரியமாக இருக்கட்டும், வேலை காரியம், ஊழியத்தினுடைய காரியம், கர்த்தர் அதை ப்ரொவைட் பண்ண வல்லவர், தேவைகளை சந்திக்க வல்லவர். பேர்பட்ட பெரிதான தேவையாக இருந்தாலும் ஹல்லேலூயா, ஒன்றை நிச்சயமாய் அறிந்து கொண்டு நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் நின்னார். 3 நாட்கள் அளவு என்னோடு கூட இருக்கிறாங்க. சீஷர்கள் கூட நிற்கல. பிரியமானவர்களே, இயேசு அவர்களுக்காக நின்றபடினால் அவர்கள் தேவை இயேசு சந்தித்தார். இன்றைக்கு சபைக்கு போய் அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு உண்மையாய் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்காக உங்களுடைய தாகத்தை, உங்களுடைய பசியை, உங்களுடைய தேவையை கர்த்தர் சந்திக்காமல் வேறு யாருடைய தேவை கர்த்தர் சந்திப்பார்? பிரியமானவர்களே, அவரை எல் ஈரேவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்று, அந்த நாமத்தை விசுவாசித்து அதில் நடக்கிறது ஒன்று. பிரியமானவர்களே, ஏதோ கல்வி அறிவு அல்ல, விசுவாச அறிவு நமக்கு வேணும். பிரியமானவர்களே, ஆகாரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவருடைய நெருக்கடியான சூழலில் எல் ரோயியாக, எல் ஷமாவாக, எல் ஈரேயாக அவர் வெளிப்பட்டு அந்த பிள்ளைக்கு உண்டான திட்டத்தை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, தேவைப்படும் போது பிள்ளைக்கு அந்த நீரூற்றை திறந்தார், தண்ணீரை கொடுத்தார், பிள்ளை பெரிய ஜாதி ஆக்கினார். பிரியமானவர்களே, சர்வ ஞானியாகிய தேவன் உங்களுடைய சூழலை அறிந்திருக்கிறார். அவரும் உங்களுடைய வாழ்க்கையில் அசைவாடுவார். ஆகாருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவன், ஆகாருடைய வாழ்க்கையில் தன்னை காண்பித்த தேவன், ஆகாருடைய வாழ்க்கையில் நன்மை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் அசைவாடுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அசைவாடுவார். இஸ்மவேலுக்கு தண்ணீர் ஊற்றி திறக்க கூடுமானால்
உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிக்கு கர்த்தர் செய்ய மாட்டார், நிச்சயமாய் செய்வார். அது வனாந்தரமாக இருந்தாலும் உங்களுடைய கண்களை திறந்து நீரூற்றை காணும்படி கர்த்தர் செய்வார். இந்த ஊற்று கண்ணை உங்களுடைய கண்கள் காணும். அவர் யார்? அவர் எல் ஈரே. அவர் யார்? அவர் எல் ஷமா. அவர் யார்? அவர் எல் ரோயி. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலையாக இருக்கீங்களா? பிள்ளை வளருவானா? அவனுக்கு வாழ்க்கை செழிக்குமா? அவனுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தின் நிறைவோடு கூட நான் சொல்லுகிறேன், அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். A God if he can do for a slave woman Hagar's son. காடுடைய பிளானே அல்ல, அது ஒரு செகண்ட் பிளான். உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான அனாதி நோக்கம், திட்டம், தீர்மானங்களை ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கிற தேவன் ஏற்ற சமயத்தில் அந்த பிள்ளை பாதுகாக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், பராமரிக்க வல்லவர், அவர்களை உயர்த்த வல்லவர். 4 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த பிள்ளைகள் பெற்றெடுக்க உதவி செய்த தேவன் அந்த பிள்ளையை பாதுகாக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், பராமரிக்க வல்லவர், அவர்களை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் என்று விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாருக்கு செய்த தேவன் அதை காட்டிலும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிக அதிகமாய் செய்வார். நீங்களும் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், வளருவீர்கள், உயர்வீர்கள். ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். Then my enemies will turn back in the day when I call. This I know that God is for me. இந்த அறிவு உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாய் உட்பிரவேசிக்கட்டும். எந்த அறிவு அவர் என்னை காண்கின்ற தேவன், எந்த அறிவு அவர் என்னை கேட்கிற தேவன், எந்த அறிவு அவரின் தேவைகளை சந்திக்கிற தேவன், எந்த அறிவு அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கின்ற அறிவு. இந்த அறிவின் நிறைவோடு கூட, இந்த தெளிவோடு கூட நாம் அவரை நோக்கி இன்றைக்கு வேண்டிக் கொள்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆச்சரியமான வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நிச்சயமாகவே இன்றைக்கே நாங்கள் கூப்பிடும் பொழுது தகப்பனே, சத்துருக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. விசுவாச கண்களோடு அதை பார்த்து சுதந்திரித்து பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன், சத்துருக்களின் பட்சத்தில், சத்துருக்களின் கையில் எங்களை விடாத தேவன். எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் விடுவிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கின்றபடினால், எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றபடினால், எங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் அறியாமையினால் சங்காரமாகுகிறவர்களா இராமல் இந்த அறிவை, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே, விடுதலின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, செழிப்பின் பாதையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் நடக்க உதவி செய்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God be with you. கர்த்தர் நல்லவர். உங்களை காண்கின்ற தேவன், உங்களை கேட்கின்ற தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவன், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். இந்த சத்தியத்தை பிறருக்கு அறிவியுங்கள். இந்த லிங்கை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.